ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 54வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 53 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். மூன்பேக்கு எதிராக என்னதான் வில் பவர் இருந்தாலும் கடைசியில வந்துட்டு ஹெவன்லி டீமன் வந்துட்டு அந்த இடத்துல நல்லா வந்திருப்பாரு ஹெல்தியா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவர் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு மாஸ்டர் கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரா. ஹீரோ வந்துட்டு பட் எப்படி மாஸ்டர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்துட்டு தன்னோட கையை வச்சு ஏயாங்க வந்துட்டு தூக்கிட்டு அவர் சைடு வந்துட்டு வர வைக்கிறாரு. அப்ப அந்த ஹாண்டாக்கு இருந்துட்டு டெலிகைனசிஸ், அதுக்கப்புறம் ரிமோட் மனிபுலேஷன் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்துட்டு ரிவைன் பண்ணி யூஸ் பண்றாரு. சோ ஹெவன்லி டீமன் கிட்ட இருந்து எது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். பட் அதனால என்னால சும்மா உட்காந்து இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா போயிட்டு ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்துட்டு ஹெவன்லி டீமன் அப்படிங்கறனால எல்லா விஷயமும் உனக்கு வந்துட்டு ஃபேவரா நடக்கும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இங்க் வச்சு அந்த ஹாண்டா கரண்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட பின்னாடி போயிட்டு ஒரு பிரஷ் ஸ்ட்ரோக் இருந்துட்டு என்ன திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிருச்சா, யார் அது அப்படின்னு பாக்குறப்ப சாங் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பிரஷை வச்சுதான் சண்டை போடுவாரு. ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். அவர் வந்துட்டு அங்க அட்டாக் பண்ணிருக்காரு. நான் வந்துட்டு லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க யுவர் எக்ஸலன்சி அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஏயாங் வெல் டன், நீ வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு தாங்கி இருக்க அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்துட்டு எப்படி இவர் வந்துட்டு இங்க வந்தாரு, இவர் இது வரைக்கும் மரணப்படுக்கையில தானே இருந்தாரு, டாமிட் ஆல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு சரி இதுக்குப்பா எனக்கு பின்னாடியே வந்துட்டு நீ இரு. அதுக்கப்புறம் ஷின்ஜங், நான் வந்துட்டு நீங்க பண்ண உங்களோட உதவிக்கு வந்துட்டு கண்டிப்பா தேங்க்யூ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறப்ப ஷின்ஜங் வந்துட்டு நாட் அட் ஆல், நான் சர்வ் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் வந்துட்டு ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து நீங்க என்ன டியூட்டியை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை தான் சிம்பிளா பெர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ அவர் பார்த்துட்டு ஓ உங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு மாஸ்டர் வந்துட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, சரி உங்களோட ஃபிங்கர் வந்துட்டு இப்படி ஆனதுக்கு டெரிபிளி சாரி, நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த டெப்ட வந்துட்டு மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஸ்ட் கிங் நீயுமே இருந்துட்டு எல்லாமே இனிமேல் ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னுமே சண்டை போறதுக்கு நல்லா தான் இருக்கேன் யுவர் லார்ட். நவ் இப்ப நீங்க வந்ததுனால இவங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு ஐ சி இங்க இருக்கிற இவங்க எல்லாம் டேக் கேர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிஸ்ட் கிங்கோட உடம்புக்காக பெஸ்டான சர்ஜன்ஸை வந்துட்டு தேர்ந்தெடுங்க. இவனோட பிரைம் கண்டிஷனுக்கு இவனை ரீஸ்டோர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ரிசோர்சஸ் வேணுமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப சாங் இருந்துட்டு எஸ் யுவர் எக்ஸலன்சி அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் ஃபார் யூ ஹெல்ஸ் பிளேட், உண்மையிலுமே நீ வந்துட்டு அந்த சைடு தான் சண்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்த அப்படின்னா இந்த இடத்துல நீ இப்பவே கொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் நீ சொல்ல மாட்ட அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் உன்னை உயிரோட விடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரலை தான் தூக்குறாரு. அதுக்கே சுத்தி முத்தி அவனை ஸ்வாட் வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. என்னது இது, இந்த ஹோல் சென்சேஷனும் எல்லா ஆங்கிள் இருந்துமே என்ன பாடி வந்துட்டு ஒரு ஸ்வாடால வந்துட்டு பியர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு லீடரோட பிரஷர்னால ஹாலிசினேட் பண்றானா அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா ஹெவன்லி டீமன் வந்துட்டு அவனை உடம்புல இருந்துட்டு வெட்டிட்டாரு. அவர் இருந்துட்டு எப்படி அட்லீஸ்ட் அவர் வந்துட்டு என்னை விட்டு ஒரு 200 அடியாச்சும் தள்ளி இருக்கிறாரு. ஒருவேளை இதுதான் ஸ்வாட் ஆஃப் த மைண்டா, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து என்ன கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் என்னோட தாட்டை வந்துட்டு ஸ்லாஷ் பண்ணிட்டாரா அப்படின்னு நினைக்கிறப்பல. அதாவது இதுக்கு முன்னாடியே தண்ணியில இருக்கிற அந்த நிலாவோட உருவத்தை வெறும் மைண்ட வச்சே வந்துட்டு அவர் கட் பண்ணிருப்பார் இல்லையா, அதுதான் அப்ப வந்துட்டு அது சாதாரணமா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல அவர் மூவ் பண்ணாம கூட ஒருத்தவங்களை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு பாக்குறப்ப இது வந்துட்டு நல்லா தான் இருக்கு. அப்ப அந்த மூன்பேக் இருந்துட்டு ஒரு டெமானிக் மாஸ்டரையே வெறும் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல இருந்துட்டு கட் டவுன் பண்றதுக்கு அவர் மேனேஜ் பண்றாரா, பட் அது வந்துட்டு எனக்கு எதிராக வந்துட்டு ஒர்க் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல கரெக்டா அவன் அப்படி வீழ்ந்ததுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஸ்வாட் ஆஃப் மைண்ட், ஹெல்ஸ் பிளேட் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு புவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருந்தான். அவன் வந்துட்டு ஷின்ஜங்க்கு எதிராக ஒரு கையை இழந்தது மட்டும் இல்லாம ப்ராபப்ளி லீடர் இருந்துட்டு பர்ஃபெக்டான கண்டிஷன்ல இந்த இடத்துல ஷோ பண்ணதை பார்த்து அவனுக்கு இருந்த தைரியம் வந்துட்டு சுத்தமா போயிருக்கும். அந்த ஸ்வாட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட மைண்டையே இருந்துட்டு அப்படியே ரெண்டா வெட்டுற ஒரு டெக்னிக். பட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான மைண்டோ இல்ல நல்ல ஒரு மென்டல் ஸ்டேட்டோ இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம உங்களால அதை பிளாக் பண்ண முடியும். அந்த ஹெல்ஸ் பிளேட் மாதிரி இல்லாம எனக்கு வந்துட்டு அதனால காயமும் ஏற்படுத்தல, நான் வந்துட்டு மென்டலாவும் ஸ்டேபிளா தான் இருக்கேன். சோ இதுக்கு அர்த்தம் என்னால அந்த அட்டாக்கை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு பிளாக் பண்ண முடியுமா, எஸ், பட் என்னால எதையுமே கேரண்டி பண்ணிட முடியாது. இந்த இடத்துல என்னோட லைஃபை வந்துட்டு கேம்பிள் பண்றதுக்கு எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்ட்டு அந்த பெட் ஜாம்பி எல்லாத்தையுமே கூப்பிடுறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு வைஸ் லீடர், நீ வந்துட்டு உன்னோட ஓன் ஆம்பிஷன்ஸ்னால அந்த சைடை வந்துட்டு சூஸ் பண்ணி எனக்கு எதிராக நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்து இது வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ண மாதிரி
இல்லைனாலும் பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் லீடர் அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு ஐ சி. சோ உனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஃபேக்ட பத்தி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வைஸ் லீடர். நான் வந்துட்டு உன்னை எனக்கு வைஸ் லீடரா வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கான காரணம் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்துட்டு என்ன நான்சென்ஸ் வந்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு ஒரு லீடரா மாறணும் அப்படின்னா இது ஒரு தேவையான குணம் தானே. ஏன்னா நீ எப்பவுமே கரெக்டான வழியில போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஒரு ஆள் வந்துட்டு தேவைப்பட்டுட்டே இருந்தாங்க. அதர்வைஸ் ஷேடோஸ்ல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க என்னோட கழுத்துக்கு வந்துட்டு குறி வச்சுட்டே இருப்பானுங்க. சோ உன்னை வந்துட்டு என் பக்கத்துலயே வச்சுக்கிறது நல்லது தானே. அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு வைஸ் லீடரோட பொசிஷனுக்கு வந்துட்டு ஏம் பண்ணதுனால நான் வந்துட்டு டீல் பண்ண வேண்டிய இருக்கிற எல்லா ஒரு காம்படிஷனுமே இருந்துட்டு நீ வந்துட்டு டீல் பண்ணி உன்னோட பர்பஸை வந்துட்டு நல்லாவே சர்வ் பண்ணிருக்க. அப்படிங்கிறப்ப மூன்பேக்கர் ஐ சி. சோ என்னோட குறிக்கோள்கள் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சதுனால என்ன வைஸ் லீடரா வந்துட்டு நீங்க போட்டு உங்க பக்கத்திலேயே வச்சு என்ன செக் பண்ணிருக்கீங்களா. சோ இப்ப வரைக்குமே உங்களோட உள்ளங்கையில தான் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா. அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு ஆமா பட் இந்த டைம் நீ வந்துட்டு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம். நான் ஒத்துக்கிறேன் நீ வந்துட்டு எனக்கு கொடுத்த அந்த பாய்சன் வந்துட்டு கொஞ்சம் ஃபெரோஷியஸா தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு நான் வந்துட்டு உண்மையுமே சாக தான் போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப மூன்பேக்கர் இப்ப அது எதுவுமே மேட்டர் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு மான்ஸ்டர்ஸான பாய்சனால கூட உங்க மேல எந்த ஒரு லாஸ்டிங்கான எஃபெக்டையும் இருந்துட்டு ஏற்படுத்த முடியல. அப்படிங்கிறப்ப அந்த ஃபிஸ்ட் கிங் டேம் ஸ்ட்ரைட் நம்மளோட லீடர் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாய்சனால டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ உண்மையுமே இவரு பாய்சன் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்துட்டாரா இல்லையே ஏதோ ஒன்னு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருந்துட்டு நடுங்க ஆரம்பிக்குது. சோ மாஸ்டர் வந்துட்டு இன்னுமே கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவர் வந்துட்டு நம்ம ஹீரோட காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இது எல்லாமே முடியிற வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியும். சோ என்ன பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு ஒரு உண்மையுமே நல்லா இருந்தாரு அப்படின்னா எதுக்காக வைஸ் லீடர் இந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சப்பவே இவர் வந்துட்டு ஷோ பண்ணல. இவர் வந்துட்டு பாய்சன்னால பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சதுனால அதை வச்சு யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரா. பட் ஏங்க வந்துட்டு இந்த வைஸ் லீடர் அட்டெம்ப்ட் பண்ணார்ல கிட்னாப் பண்ண அப்பயே வந்துட்டு இவர் வந்து தடுத்து இருந்திருக்கலாமே. கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமா. ஒரு டிசைசிவான மூமெண்ட்ல வந்துட்டு அவரு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. சோ அதுக்கு காரணம் இவரோட எல்லா எனிமியுமே வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு கூட்டிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரா. அப்படி நினைக்கிறது வந்துட்டு இம்பாசிபிள் இல்ல. பட் அந்த பிளான்ல நிறைய ரிஸ்க் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டா வந்துட்டு என்னோட மாஸ்டர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு அப்படின்னா நாங்க எல்லாருமே உயிரோடவே இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியே கிடையாது. சோ வேற ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா என்னவா வந்துட்டு இருக்கும். இட் கேன் பி வாய்ப்பே இல்ல. ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரெண்டு ஃபேஸ் அப்படிங்கிறது சில டைம் இருக்கதான் செய்யும். மீனிங் சர்ஃபேஸ்ல வந்துட்டு என்ன நடக்குதோ அதே தான் அவங்களோட இன்சைட்லயே வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே கிடையாது. அதுதான் இப்ப என்னோட மாஸ்டரோட கரண்ட் ஸ்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே பாக்குறப்ப அவர் வந்துட்டு அந்த பாய்சனை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்த மாதிரி தெரியலாம். பட் அவருக்குள்ள அந்த பாய்சன் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை வந்துட்டு அப்படியே அரிச்சு தின்னுட்டு இருக்கலாம். அவர் உண்மையிலுமே பாய்சன் பண்ணதை வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு இந்த சிச்சுவேஷனே பயன்படுத்தி இதை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அந்த செரமனி அப்போ அவரு ரத்தத்தை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி கக்கிட்டு கீழே விழுந்தது வந்துட்டு ஒரு நடிப்பா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் அந்த பாய்சனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் நினைச்சதை விட அந்த பாய்சன் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாரு. ஒரு மிஸ்டிக்கல் பீயிங்கோட ரோம வந்துட்டு அச்சீவ் பண்ண இந்த மேனா இருந்தாலும் நெய்தர் அந்த சீஃப் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் சாங் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அட்வைசரால கூட இதுக்கு வந்துட்டு கியூரை கண்டுபிடிக்கவே முடியல. சோ அவரு பிளான் போட்ட மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே போகல. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இவரோட எனிமி இருந்துட்டு பிளான்ஸை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணாங்க. சோ அந்த விஷயங்கள் மூலியமா தான் பண்ண தப்ப இருந்துட்டு அவங்களோட எனிமியிலே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. பெராப்ஸ் தான் பாய்சனை எடுத்துக்கிட்டு நடிச்சு அவங்க எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளான் வந்துட்டு அவருக்கு ஒர்க் ஆயிருச்சு. இது என்னதான் ஒரிஜினல் பிளானா இருந்தாலும் சாங் வந்துட்டு எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி ஹெவன்லி டீமன் ஆசைப்பட்ட மாதிரி நடக்க வைப்பாரு. ஒன்ஸ் அவரோட எனிமி எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டு கேதர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு நல்ல பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு. பட் ஹெவன்லி டீமன் நினைச்சதை விட அந்த பாய்சன் இருந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்ததுனால இந்த பாய்சனை சப்ரஸ் பண்றதுக்கு அவருக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுத்திருக்கணும். அதனாலதான் பிளான் பண்ணதை விட லேட்டரா வந்துட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்கோர்ஸ் இது எல்லாமே நான் வந்துட்டு அசம்ஷன் பண்றதுதான். ஐ ஹோப் இது எல்லாமே ராங்கா இருந்து லீடர் வந்துட்டு அந்த பாய்சனை ஃபுல்லா ஓவர் கம் பண்ணி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு பிளட் ஜாம்பியா ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ இதை கிரியேட் பண்றதுக்கான ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து அழிச்சாச்சு. இருந்தாலும் நீ எப்படியோ மேனேஜ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிட்டியா. இல்ல கண்டிப்பா இதை வேற யாராச்சும் தான் உனக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸான மேன சாங் இருந்துட்டு புஷ் பேக் பண்ணானே அவன் வந்துட்டு ஆல்ரெடி இங்க இருந்து ஓடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான் போல. அப்படிங்கிறப்ப பூன்பேக் இருந்துட்டு ஓடிட்டானா. அவன்ட்டு ஒரு செகண்டுக்கு முன்னாடி இங்க தானே இருந்தான். எப்ப போனா. ஓ ஹெல்த் ஸ்வாட் இருந்துட்டு இந்த இடத்துல இறந்த உடனேமே வந்துட்டு எங்களுக்கு எதிராக நிலைமை திரும்பிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணி அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டானா. அவனோட பேர்ல இருக்கிற ஆப்லிவியன் அவனோட ஓன் ஆளுங்களை கூட ஏமாத்தி ஆப்லிவியனுக்குள்ள தள்ளி விட்டுறலாம். சோ ஆஃப்டர் ஆல் திஸ் நான் தான் வந்துட்டு அவனோட குழிக்குள்ள வந்துட்டு விழுந்துட்டேன் போல அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இதை பாக்குற
பாக்குறப்ப ஒரு பூச்சி இருந்துட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் போல. சாங் 10 டெமானிக் மாஸ்டர்ஸ்க்கும் இமீடியட்டா வந்து கமாண்ட் கொடு, இந்த மவுண்டன் டியான்ஷானை வந்துட்டு உடனே ஷீல் பண்ணு, இங்க இருந்து ஒரு எலி கூட வெளியே தப்பிச்சு போக கூடாது, அவனை வந்துட்டு கொல்ல வேணாம், அவனை வந்துட்டு பிடிச்சா போதும், அவன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிளட் ஜாம்பியை கிரியேட் பண்ணதுக்கு மேனேஜ் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெஞ்சில வந்துட்டு டேப் பண்ணி காமிக்கிறாரு. அப்ப சாங் வந்துட்டு கண்டிப்பா அதை முடிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாப்ல. எவன்லி டியமன் வந்துட்டு நவ் தென் உனக்கும் எனக்கும் ஒரு நீளமான பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வைஸ் லீடர் அப்படிங்கிறப்ப மூன் பேக்கர் மோர் லைக் நீங்க எந்த மொமெண்ட்ல என்னோட தலையை வந்துட்டு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, பட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்க போறது இல்ல லீடர் அப்படின்னு சொல்றாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.